ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வேலூர் மாவட்டம் பொய்கை பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரபாகரன், இவரது மனைவி சித்ரா. இவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள் என 3 பிள்ளைகள் உள்ளனர். பிரபாகரன் 2010ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்து 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த மாதம் விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவர் விடுமுறை முடிந்து இரவு மீண்டும் பணிக்கு செல்ல மனைவியுடன் ஆட்டோவில் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறிய பிரபாகரன் தன்னுடைய அடையாள அட்டையை விட்டுவிட்டு வந்துள்ளதாக மனைவி சித்ராவிடம் கூறியுள்ளார். மனைவி சித்ராவும் ஆட்டோவில் வைத்துள்ள பையில் அடையாள அட்டை உள்ளது, அதை எடுத்து வருகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு வந்தபோது ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியுள்ளது. இதனால் ஓடி வந்த சித்ரா ரயில் பெட்டியின் வாயிலில் நின்ற கணவரிடம் அடையாள அட்டையை கொடுக்க முயன்றார். அப்போது நிலை தடுமாறி ரயிலில் சிக்கிய சித்ராவின் தலை மற்றும் கைகள் துண்டாகி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே பலியானார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே போலீசார் சித்ராவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறைக்காக வந்த ராணுவ வீரரான கணவர் மனைவியை பிரிந்து செல்கிறோமே என்ற ஏக்கத்தோடு பயணிக்கும் போது வழியனுப்ப வந்த மனைவி தன் கண்முன்னே ரயிலில் சிக்கி தலை துண்டாகி தன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்ததால் ரயில் நிலையத்திலேயே கதறி அழுத சம்பவம் காண்போரின் இதயங்களையே சுக்கு நூறாக உடைய வைத்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரபு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.